இந்த ஆடியோ கேளுங்க. பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த திமுக 10 வருஷம் வேலை பண்ணதுக்காக தமிழக மக்கள் முன்னாடி பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா எதிர்கட்சியா இருக்கும் பொழுது ரொம்ப நல்ல கட்சி, ரொம்ப நல்லவர்களா தெரிஞ்சாங்க. ஏன் நம்ம தலைவரை எலெக்ஷன் அன்னைக்கு கருப்பு சிவப்பு சைக்கிளோட வந்து ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாரு. உங்களுக்கு நன்றி உணர்வு இல்ல? என்ன நன்றி உனக்கு இருக்கு? அரசியல்ல ஒருத்தர் அழிக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகளை சொல்ல முடியும்? ஆனால் பாவிகளா, இந்த ஆடியோ கேட்டிங்களா? ஆதவர்ஜுனா என்ன சொல்கிறாருன்னா, 2021 எலெக்ஷனில் விஜய் வந்து திமுக தான் ஓட்டு போட்டார், அதனால தான் கருப்பு சப்பு சைக்கிள் வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேட்டு நம்ம பழசை வந்து ரீவைண்ட் பண்ணி பார்த்தா, ஆமாங்க, உதயநிதி காலில் தான் வந்து விஜய் எப்போயுமே விழுந்து கிடப்பாப்புல. நீங்கள் பார்த்துருக்கலாம், இந்த படத்தை கூட பாருங்களேன். ஸ்டாலினை வந்து கல்யாண வீட்டில் சந்திப்பார், உதயநிதி தனிமையில் சந்திப்பார் விஜய். அப்படியே 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அப்போ 2021 விஜய் வந்து திமுக ஓட்டு போட்டிருக்காரு. அதானே இப்போ வந்து ஆதவ் வந்து சொல்கிறாரு. அப்படி பார்க்கக்குள்ள 2021 திமுக ஓட்டு போட்டு திமுக ஜெயிக்க வச்ச விஜய் திருப்பி 1 வருஷம் கூட ஆகலை, திமுக வீழ்த்துவேன், திமுக அழிப்பேன், திமுக வந்து ஒழிப்பேன், இப்போ திமுகவுக்கு எனக்கு தான் போட்டி அப்படிங்கிறாருன்னா இல்லை புரியலையே. நீங்களே வந்து அவர் திமுக வந்து ஆட்சி அரியணையில் உட்கார வைப்பீங்க, 2021 திமுக வந்து ஓட்டு போடுவீங்க, அப்புறம் திருப்பி வந்து 1 வருஷங்குள்ளே நான் திமுக எதிர்ப்பேன் அழிப்பேன் அப்படின்னா இதை வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இது ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், ஆதவ் என்ன சொல்கிறாருன்னா, ஒட்டு மொத்தமாக அம்பலமாக நிற்கிறார் ஆதவர்ஜுனா அப்படின்னு தான் சொல்லணும். நான் வந்து 10 வருஷமாக திமுக ஜெயிக்கிறதுக்காக வேலை பார்த்தேன். அதாங்க அந்த பெண் நிறுவனம், அங்கே அந்த பீகாரி பாண்டே இருக்கார் இல்லையா, அவரோட நிறுவனம், எல்லாத்துலேயும் வந்து வேலை பார்த்தவர் தான் இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் ஆதவர்ஜுனா. 1ஆம் நம்பர் அயோக்கிய பேர்லையும், அதாவது இந்த பொலிட்டிக்கல் புரோக்கர்னு சொல்லுவாங்க இல்லை, அது மாதிரி இப்போ இருக்கவங்கெல்லாம் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிற பேரில் அலையிறாங்க. அதில் ஒரு ஆள் தான் இந்த ஆள். அது பாவ மன்னிப்பு கேட்குறாராம். 2021 திமுக ஜெயிக்க நான் வந்து வேலை செஞ்சேன் அப்படிங்கிறாரு. அப்போது இவங்க விஜயும் சரி ஆதவும் சரி அதுவரையும் திமுக காலையும் உதயநிதி காலையும் சபரீசன் காலையும் ஸ்டாலின் காலையும் விழுந்து கிடந்தவங்க தான் எப்போது 2021 வரையும். அப்போ திடீர்னு இவங்களுக்கு என்ன யானை சூனியம் வந்துருச்சு? அப்படி என்ன விஜய் என்ன அப்படி மக்கள் மேலே அப்படி என்ன ஒரு பற்று வந்துருச்சு? 1 வருஷத்துக்குள்ளே அப்படி என்ன திமுக கெட்டது செஞ்சிருச்சு? சரி, இப்போ 4 வருஷம் தெரியுது திமுக ஆட்சி வந்து கேடுகட்டாச்சு அப்படின்னு சொல்லி தெரியுது. நம்ம ஆரம்பத்துன்னு சொல்லிட்டு இருக்கோம் திமுக ஆட்சி கேடுகட்டாச்சு, திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு. ஆனால் இவங்களுக்கு 1 வருஷங்குள்ளே என்ன வந்துருச்சு? என்ன தேவை வந்துருச்சு? அப்போ இந்த இடத்துல நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த பிக்காளிப்புகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ எப்படி கமல் வந்தாரோ சேம் டிட்டோ விஜய் வர்றாரு அப்படின்னு சொல்லி சீமான நாம் தமிழர் கட்சி மெயினாக நான் சொல்லிருப்பேன், இதே வார்த்தையை சொல்லுவேன். நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம கமெண்டில் எல்லாம் போடுவாங்க, விஜயும் கமலும் ஒன்று தான், விஜயும் கமல் ஒன்று தான், சின்ன கமல் தான் விஜய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அப்படியே பொறுப்பாக தான் 2019 திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக அப்படியே கமல் கட்சி ஆரம்பிக்குள்ளே பார்க்கணும். அப்படியே அந்த ஓடிட்டுக்குள்ள அப்படியே அதை உடச்சி கலைஞரின் மகன் அப்படின்னு சொல்லி சொல்லக்குள்ள இந்த குடும்பாட்சி ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தார் கமல். வந்துட்டு 2020 திமுக ஜெயிக்க வச்சுட்டு திமுக ஐடியம் ஆகிட்டார். ஆனால் கமல் அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு குரல் கொடுத்துருக்காரா? கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவர் எதுக்கு அரசியலுக்கு வரணும் எதுவுமே கிடையாது. ஆனால் திடீர்னு வந்தார், வந்து திமுக ஜெயிக்க வச்சார், அப்போ திமுகவில் ஐக்கியமாயிட்டார். அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, விஜய் வந்து அப்பட்டமாக திமுக கைக்கூலி. இதில் நல்லா பாருங்கள், 3 போட்டி தான் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரையும். ஒன்று நாம் தமிழர், திமுக, அதிமுக, பாஜகலாம் எல்லாம் அதிமுக சேர்ந்துட்டாங்க. இப்போ 3 போட்டியாக இருக்குன்னா திமுக பிடிக்காதவன் யாருக்கு ஓட்டு போடுவான்? நம்மளுக்கு ஓட்டு போடும். நம்மளுக்கு அதிமுக 2 பேருக்கு ஓட்டு போடும். அப்போ அதிமுக பிடிக்காத என்ன பண்ணுவான்? நம்மளுக்கு ஓட்டு போடும். அப்போது 3 பேர் களத்தில் இருந்தால் திமுக ஜெயிக்கும், இல்லை அதிமுக ஜெயிக்கும், இல்லை நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கும். இப்படி தான் வரும். இப்போ திமுக ஆட்சி ஆளுங்கட்சியாக இருக்குன்னா திமுக மேலே மக்களுக்கு இயற்கையாகவே ஒரு வெறுப்பு வரும். மக்களுக்கு அவ்வளோ துன்பம் வந்து பண்ணியிருக்காங்க, கரண்ட் பில்லை வந்து ஏற்றி விட்டாங்க. அதுக்காகவே மக்கள் வந்து யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. மாதத்துக்கு ஒருக்கா தான், நாங்கள் 2 மாதத்துக்கு ஒருக்கா ஆல்ரெடி ரீடிங் எடுத்ததை 1 மாதமாக மாற்றோன்னு சொன்னாங்க, அதுவும் மாற்றலை. ஆனால் கரண்ட் பில்லை 2-3 மடங்கு ஏற்றிட்டாங்க. அப்போ அதுக்காகவே திமுகவுக்கு என்ன ஓட்டு போட்டாங்க, இந்த தடவை கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டாங்க. இன்னும் பல விஷயங்கள் இருக்குது, கொலை கற்பழிப்பு, உங்கள் ஆட்சி திமுக ஆட்சி ஒழிக்கணும்னு சொல்லி சாதாரண ஓட்டு போட்டாங்கல்ல 2021, அவங்க மனநிலையே வந்து மாறிட்டு இருக்கு, திமுக தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ யாருக்கு ஓட்டு போடுவாங்க? ஒன்று அதிமுகவுக்கு, இல்லை நாம் தமிழர் கட்சி. அப்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அதிமுக தோல்வி இருப்போம், திமுக தோல்வி இருப்போம். அப்போ இந்த இடத்துல திமுக போகிற வாக்கும் நாம் தமிழர் கட்சி போகிற வாக்கும் யார் வாக்கு? திமுகவோட எதிர்ப்பாக்கு. அப்போ இதை நாம் தமிழர் கட்சிக்கு போகாமல் தடுக்கணும், அதிமுக போகாமல் தடுக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? எப்படி கமலை இறக்கி விட்டாமோ அதே மாதிரி விஜயோரால் இறக்கி விடணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டே திமுக தன்னுடைய கைக்கூலியான விஜய் இறக்கி விட்டுருக்கு. இதாங்க உண்மை. இதை நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அதுக்கு சாட்சியங்கன்னு கேட்பாங்க இந்த விஜய் அணில் குஞ்சுகள். நல்லா கேட்டுங்கப்பா, 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஓட்டு போட்ட விஜய் 2022 அந்த 1 வருஷங்குள்ளே கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா எதுனால ஆரம்பிக்கிறாரு? அவருக்கு என்ன தேவை வந்துச்சு? ஒரு தேவையும் கிடையாது. அப்போது சபரீசன்ட்ட காசு வாங்கிட்டாரு, அதனால ஆதவர்ஜுனா வந்து
விஜயோட செஞ்சுட்டார். ஏன்னா சபரீசன் டீமு, பெண் நிறுவனம் எல்லாமே வந்து திமுக பினாமி. அப்போ அதிலிருந்து வந்த ஆதவ் அர்ஜுனாவே வந்து உண்மையை போட்டு உடச்சிட்டாரு. ஆமாம், நாங்கள் 2021 திமுக ஜெயிக்க வச்சோம். அப்போ புரியுதா? அப்போ நம்ம சொன்ன சரியாக கரெக்டாக வந்துருச்சா? இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. திருப்பி திமுக ஜெயிக்க வைக்க தான் எப்படி கமல் வந்து 2021 திமுக ஜெயிக்க வைக்க நான் வந்து அரசியலுக்கு வரேன் அப்படின்ட்டு வந்து ஒரு பூச்சாண்டி காட்டினாரோ, அவருக்கு இருக்க சினிமா பிரபலத்தை வச்சு நான் பெரிய நடிகை, நான் 50 வருஷம் வந்து இருக்கிறேன் அப்படின்னா அவருக்கு வந்து கொஞ்சம் இந்த ரசிக குஞ்சுகள்லாம் இருக்குல்ல, இப்போ எப்படி விஜய்க்கு ரசிக குஞ்சு சுற்றுறாங்களோ அதே மாதிரி கமலுக்கு ரசிக குஞ்செல்லாம் இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு அவர் அரசியலுக்கு வந்தார். திமுக எதிர்க்கிற மாதிரி வந்து பாவலா காமிச்சார். அதே மாதிரி காமிச்சு என்ன பண்ணார், அப்படியே திமுக எதிர்க்கிற மாதிரி திமுக ஜெயிக்க வச்சிட்டார். அதாவது அந்த திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை மடைமாத்துறது, நாளாக பிரிக்கிறது. அதிமுக ஆட்சியில் இருந்துச்சுன்னா அதிமுக எதிர்ப்பு வாக்களை வந்து நாளாக பிரித்து அதை நாம் தமிழர் கட்சிக்கு வராமல் அதை திருப்பி திமுக அந்த ஸ்டெடியூலில் வந்து கரெக்டாக கொண்டு போனாங்க. இப்போ அதே மாதிரி ஒரு ஸ்டெடியூல் இப்போ 3 முறை போட்டி இருந்துச்சுன்னா சீமான் வளர்ந்துடுவார். கண்டிப்பாக 3 முறை போட்டி இருந்துச்சுன்னா திமுக 30% வரும்னு வாங்கிறேன், அதிமுக ஒரு 17-18% வரும்னா நம்மளுக்கு 25% வரும் 3 முறை போட்டினா. இப்போ திமுகவுக்கு 30 நான் வந்து தோராயமாக சொல்கிறேன். இந்த எலெக்ஷனில் அவ்வளோ கூட வராது, 25 தான். 25 வந்தால் அதிகம் அப்படிங்கிற 10 கூட்டணி இருக்கனால 25 வரும். அதே மாதிரி அதிமுகவுக்கு 15 வந்தாலே அதிகம். அப்போ நாம் தமிழர் கட்சி ஹைப்பு. ஏன்னா நாம் தமிழர் கட்சி திமுக, அதிமுக, பாஜக எதிர்த்து நிற்கிறாங்க. அப்போது நாம் தமிழர் கட்சி தான் வந்து வளர்ந்து அந்த ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நம்ம வந்து 2026 வைப்போம். ஏன்னா ஆல்ரெடி நம்மள்ட்ட வந்து 36 லட்சம் ஓட்டு போட்டிருக்காங்க, 8% இருக்குது. ஆல்ரெடி மக்களுக்கு மக்கள் வந்து நம்மளை விரும்புகிறாங்க, நம்ம மேலே ஒரு நன்மதிப்பு வைக்கிறாங்க. டிடிஎஃப் வாசன் கூட வந்து சொல்லிருந்தார், இந்த மாதிரி மக்களுக்காக பேசுகிறாரு சீமானுக்கு ஓட்டு போடுங்க. ஏன்னா அந்த பொது மக்கள் இளைஞர்கள்லாம் அந்த ஒரு வேகத்தில் இருந்தான், சீமானை ஜெயிக்க வைக்கணும், சீமான் நல்லா பேசுகிறாரு, எல்லா பிரச்சனைக்கும் சீமான் வந்து குரல் கொடுக்குறாரு, அப்போ சீமான் நம்ம ஜெயிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பெருவாரியான இளைஞர்கள், துடிப்பான ஆளுகள், ஏன் இன்னும் சொல்ல போனால் நிறையா சேனல்களை வந்து சொல்லலாம், யூடியூப்பில் பண்ணுறவங்களே 2024 நம்மளுக்கு ஓட்டு போட சொன்னாங்க. அப்போ 2026 3 முறை போட்டிங்கன்னா இந்த மாதிரி நடுநிலையாக இருக்கக்கூடிய இளைஞர்கள், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்க, அவங்களாம் என்னென்னா சீமானுக்கு ஓட்டு போடுங்க, அவர் மக்களுக்காக பேசுகிறார், எல்லா பிரச்சனைக்கும் பேசுகிறாரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பா, 5 வருஷமாக பேசுகிறாருங்கிற அந்த ஒரு விஷயத்தில் சீமான் ஹைப்பாய் சீமான் வளருவார். அப்போ இதை குறைக்கணும், அது மாதிரி திமுக ஜெயிக்க வைக்கணும். இதுதான் வந்து விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா அப்படிங்கிறது நல்லா நம்மளுக்கு வந்து தெரியுது. அதை நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். அதை இன்றைக்கி ஆதாவ் அர்ஜுனா என்ன சொல்கிறாரு, நானும் 10 வருஷமாக திமுகவுக்கு தான் வேலை பார்த்தேன், விஜயும் திமுக தான் 2021 ஓட்டு போட்டார் அப்படிங்கிறார். அப்போது இதை எல்லாரும் பரப்புங்க. நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஒருத்தவங்களும் இந்த வீடியோவை, நான் பேசின வீடியோவை எடுத்து அப்படியே வந்து வாட்ஸ்அப் குழுக்களில், அதே மாதிரி ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, சோசியல் மீடியாவில் எல்லா பக்கம் பரப்புங்க. இந்த வீடியோ வந்து தயவு செஞ்சு பரப்புங்க. நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஒரு ஆள் எடுத்து இதை பரப்புங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியை குறைக்கணும், அதான் மெயின். 2வது திமுக ஆட்சியை வந்து திருப்பி கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் விஜயோட நோக்கம். அதனால தான் விஜய் களமிறக்கப்பட்டிருக்காரு. அதனால தான் அவருக்கு எந்த அக்கறையும் கிடையாது மக்கள் மேலே. எதுக்கு ஒரு அரசியலுக்கு வராரு, எந்த தேவையும் இல்லை, ஒன்றும் இல்லை, எந்த அக்கறையும் இல்லை. 40 பேர் இறந்துட்டாங்க, அவர் அதை பற்றி கவலை இல்லை. அப்போது இதை புரிஞ்சுங்க, திமுக திருப்பி ஜெயிக்க தான் விஜய் வர்றாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அவங்க கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.